ஒரு மாதமா நான் இதுல சொல்லியிருக்கிறேன் தியாகனுக்கும் அந்த பெரியக்குடியில் இருக்கிற அந்த திண்ம கழிவு அகற்றப்படணும் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கு. அதை வந்து இந்த சுகாதார குழு கூட்டத்திலே சொல்லியிருக்கிறேன். அதுக்கு முதல் சுகாதார குழு தலைவருக்கும் நான் போன் பண்ணி சொல்லியிருக்கிறேன். அதில் அந்த சுகாதார திண்ம கழிவை மேற்பார்வை செய்த உத்தியோகத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேன். நான் சொன்னேன் அடுத்த நாள் அதை கிளீன் பண்ணணும்னு சொல்றேன். அப்ப இதுவரைக்கும் அது எந்த விதமான ஒரு ஆக்ஷனும் எடுக்கல. அப்ப நான் நேற்று கோல் பண்ணி கேட்கிறேன், நம்ம அந்த சுகாதார மேற்பார்வை செய்த ஊழியருக்கு அவர் சொன்னார் ஆக்கள் இல்ல வாகனங்கள் இல்லையே. அது பொறுப்பு இல்லாத நான் சொல்றேன், ஒரு ஆளை ஒழுங்கா நானும் நிற்கிறேன் வேணும்னு சொன்னா கொடுத்துவோம் ஓமெண்ட் போட்டு அண்டுக்குள்ளா அவரே. அப்ப பேசுறது சொல்றாரு இன்றைக்கு காலம் அப்படியே 6:30 கட்டாயம் விடுறேன் எல்லா மக்களை செட் பண்ணியாச்சு சொல்லி இன்றைக்கு 6:30 அடிக்க பொறுப்பு இல்லாம சொல்றேன் எல்லாரும் லீவு. நீங்க ஒரு பொறுப்பு இல்லாம ஒரு வேலை சொல்றீங்கன்னு சொன்னா அப்ப வராதாக்களை நீங்க நிப்பாடி போட்டு நீங்களும் ஒரு தீர்மானத்தை எடுங்க, புதுவாக்களை கொண்டு வாங்க. அதான் சொல்றேன். நான் என்னன்னு சொன்னா கொஞ்சம் நிலையாகலாம், அது வேதனை இல்லை. ஆனா இப்படி காயக்கூடாது. இதுக்கு தான் நான் சொல்றேன், நீங்கள் ஒரு விடயத்தை என்னோட கதையுங்கோ அந்த தேனிப்பள்ளி அடியில் இருக்கிற குப்பாயும் சரி, அந்த அச்சரோடு இருக்கிற குப்பாயும் சரி, நான் நினைக்கிறேன் இப்பவும் கிட்டத்தட்ட அண்மை காலத்திலையும் அது தூக்கப்பட்டது. நான் சொல்லி டெக்டர் போய்க்கு முழுக்க தூக்கும் கொண்டு பல தடவை அந்த வீதியில் இருக்கிற அவ்வளவு பக்தர்கள் கூட வெட்டப்பட்டது பிரதேச சபையினால. கிட்டத்தட்ட ஒரு நாள் 12ஆம் மாதத்துல கடைசி 25ஆம் தேதி நான் நினைக்கிறேன் அது முழுவதும் கிளியர் பண்ணப்பட்டு 10 எல்லாம் வெட்டப்பட்டு எல்லாமே செய்துவிடப்பட்டது. ஆனால் திரும்ப திரும்ப போடப்படுது. அதனாலதான் நான் சபையில வந்து அதை திருப்பி ஏற்றி கொண்டிருக்கிறதுக்கும் திருப்பி அதோட விளக்கிறதுக்கும் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு நாளைக்கு ஒரு வட்டாரம் போகலைன்னா அது அந்த வட்டாரக்காரங்க கேள்வி கேட்கணும். 1000 பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்குது. அப்ப அதனாலதான் ஒரு தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றினாங்க. தேனிப்பள்ளி ஒழுங்கைக்கும் தச்சு வீதிக்கும் அதுபோல நவாலியில இருக்கிறவர்களுக்கும் கேமரா பொருத்துதல். அதனால கேமராவை பொருத்தின பிறகு அதை கிளியர் பண்றதுதான் சரியான. கொஞ்சம் போடுங்க, நான் சொல்றது நான் அந்த இடத்துல இருக்கிறார்கள் அது உங்களுக்கு தெரியுமோ தெரியாது. அது என்ன வட்டாரம் நான் கேமரா கூட்டினால் கேமரா கூட்டி கிடக்காது பக்கத்துல வரா பூங்கண்ணுக்கு பூக்களுக்காக கூட்டுகிறது. நான் அவரை தேடி போய் இந்த கேமராவிலே போடுற ஆக்கள் யாராவது இருந்தா அந்த அதை குட்டியத்தை தாக்க வேண்டது அவர் சிரிச்சு கொண்டு சொல்றாரு அது பூங்கண்டு அது பட்டு இருக்காது. ஆனா போடுற ஆளை நான் பார்த்துருக்கிறேன் தெரியும் யாருன்னு சொல்லிடுவேன். அது போல இன்னும் ஒரு ஆளை நான் அவரோட தலைவரவையில காய்ச்சி நேற்று முந்த நாள் இரவு அவரோட சொல்லுங்கள் உங்களுடைய அவையிட்ட வீட்டுல நம்மளா இருக்குன்னு சொன்னார். தான் போட நீங்கள் அனுமதி தந்தா நான் அதில் வந்து கூட்டுறேன், அதுக்கு இடையில கூட்டுறேன். அது சம்பந்தமாக பேசினா இல்லைன்னா ஒரு பழைய கமராவது அதில் கூட்டி போட்டு முதல்ல கிளியர் பண்ண. அங்க இன்றைக்கு நைட்டு இப்ப ஒரு 2 கிழமையா அதுக்கான விழாதுக்கான காரணம் நான் என்ன பிரச்சனைன்னா எனக்கு வந்து வாரக்கிழமை இப்ப நான் ஒரு விவசாய திணைக்களத்துல 3 லட்சம் கிலோ உரம் கொடுக்கறதுக்கு ஒரு எடுத்து வச்சுக்கிறேன். சரியா? இப்ப வாரக்கிழமை 1200 பேக் உரம் வந்து ஏத்த வரும். இப்ப அவசியம் வந்து அதை அங்க கொண்டு போக மாட்டேன். அங்கதான் இப்ப வேலை நடந்தோம் வேற ஆக்களை வச்சு கொண்டு உரைச்சாலைதான் வேலை நடந்தோம். அது வேணும் செய்யத்தான். அது மட்டும் இல்ல, அங்க இருக்கு எங்க அக்கறை இருக்கு. நான் பல தடவை எடுத்துட்டேன்.
கேமரா கூட்டினா பிறகு எங்களுக்கு அந்த வேலை பயன்படுத்துற வேலை குறைஞ்சிட்டு அந்த ஏரியா. அதைத்தான் நாங்க பாக்குறோம். எங்க ஒரு இடத்துல வட்டாரத்துக்கு போயிடலன்னா உடனே வருது பிரச்சனை. அப்ப எல்லாருக்கும் அதான் பிரச்சனையா இருக்கு. அப்ப என்ன என்ன நாங்க செய்யல இந்த இதை வந்து விளங்கி எல்லா புல்லையும் கலச்சிட்டு நல்ல புல் கொண்டு போடணும். மனித வலு மாமைத்துவ புல் கொண்டு போடணும். ஏன்னா நெடுக என்ன பிரச்சனை கொண்டு வந்தாலும் நாங்களே அதுக்கு விடாது வீட்டு என்ன சொல்ல போடியலண்டு வளம் இல்ல ஆட்கள் இல்ல. எந்த பிரச்சனை கொண்டு வந்தாலும் வளம் இல்ல ஆட்கள் இல்ல. இது நாங்கள் இப்ப ஒரு வருஷமா நாங்க கேட்டுக்கொண்டா 4 வருஷமும் முடிய போகுது. அப்ப நாங்க முதல் செய்ய வேண்டியது நாங்கள் முதல் தீர்மானம் ஆட்கள் எடுப்போம் வளத்தை கொண்டு வருவோம். இது என்ன 4 வருஷம் இதையே சொல்லி நாங்க பயணிக்கலாம். நாங்கள் இப்படி ஒவ்வொரு தீர்மானங்களை கொண்டு வந்து நாங்கள் 4 வருஷம் நாங்கள் இந்த தங்கல போறோம். அப்ப அதுக்கு என்ன செய்திருக்கிறோம்? ஆட்களை கொண்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கான ஒரு தீர்மானங்கள் எடுங்கோ. இல்லாட்டிக்கு 4 வருஷம் புரிய வளம் இல்லை ஆட்கள் இல்லை, வளம் இல்லை ஆட்கள் இல்லை என்றால் அப்படியே வைக்க பண்ண மாதிரி காலுக்கு கொண்டு நான் இல்லை. இதுக்கான தீர்மானம் எடுக்கும். ஆட்களை கொண்டு வரதுக்கு வளத்தை கொண்டு வரதுக்கு பண்டத்திருப்பு அங்க ஒழுங்காதான் இருக்குது. பண்டத்திருப்பு நீட்டா தான் அங்க எப்படி நாளைக்கு பண்டத்திருப்பு டிராக்டரா விட்டு நாங்க காய்ச்சி கேட்க கௌரவ உறுப்பினர் ரமணன் சொல்றாரு. இப்ப பண்டத்தினை கொடுக்கிறாரு. எப்படி இருக்காங்க ஒரு நாள் சொல்லுங்க. அங்க எல்லாம் சரியா இருக்கிறப்பா அங்க வளம் எல்லாம் சரியா இருக்கிறா ஒரு டெக்டர் இருக்குது. பண்டத்துல கம்ப்ளைண்ட் வராத அவங்க ஏதோ செய்யறாங்க. அங்கே எப்படி அது நேரத்துல நான் நடக்குற சொல்லுமா? எப்படி அது நேரத்துல நான் நடக்குற ஆக்கள் இல்லை வளப்பட்டாங்க, ஆக்கள் இல்லை வளப்பட்டாங்க. உங்களுக்கு நாங்கள் ஓடு வானில வந்து நாங்கள் ஒரு செயல்பாட்டுக்கு இருக்கிற ஆளு நீங்களுடைய 18 நாள் மறுவடிப்படையாக உங்களுக்கு தெரியுமோ? தெரிஞ்சு சரியா? அதுல எத்தனை பேரை எவ்வளவு பேரை நாங்கள் எங்களோட ஆணையை வச்சுக்கொண்டு செயல்படுத்தினாங்க. ஒவ்வொன்றும் ஒரே நாட்டில் எல்லா வேலையும் செய்யலாம். இதுதான் நடைமுறை. இப்ப இங்க சொல்ற பட்டத்திற்கு பிரச்சனை இருக்கு. நேற்று உணவார கௌரவ உறுப்பினர்களை எடுத்து இன்னிடத்துல இருக்கிற வந்து பள்ளிக்கூடத்துல இது இன்னும் செய்யல எனக்கு சொல்றேன். ஆனா நாங்க அதுக்கான சதிச்சிருக்கிறோம். அதுக்கு உரிய அடுத்த நடவடிக்கை போகுது. இது நல்லா இருக்குது. நாங்க செய்கிறோம். அந்த வீதிகள் அடிப்படை என்ன? இந்த பொருட்களை இருக்கிற மாதிரி கம்பெனி சிஸ்டம் இங்க எப்ப வருதோ அப்பதான் இங்க திருமக்கள் முகாமைக்கு வந்து 100% முடியல. ஒரு நாள் இல்லைன்னாலும் அடுத்த நாள் சேமித்துக் கொண்டு இருக்கிறார். ஆனா நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல நான் நிர்வாகம் என்ற ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்து பெரிய சவால்கள் இருக்கு. அந்த சவால்களை முறியடித்து நாங்க பயணிக்கிறதான் அதுல என்னென்ன முன்மாதிரியான கிடையாது. முறியடிக்க முடியாத சிலது இருந்தா என்ன செய்யறது? அடுத்த வேறு விதமான சீர்படுத்திக் கொண்டு போறோம். அதை நாங்கள் தொடர்ச்சியாக நடக்கிற நீங்க சொல்லி கொண்டு அது 5 நாளும் 10 நாளும் உடனே செயல்படுத்தக்கூடிய சூழல் செயல்படுத்தலாம். இல்ல என்ன 10 நாள் கழிச்சு செயல்படுத்தலாம். எங்கிட்ட பிரதான பிரச்சனை முட்டுக்கட்டையா இருக்கிற அத்தனை விடயத்துக்கு எங்கிட்ட ஆளணி பற்றாக்குறை. அது போல தீர்மானத்தை கொண்டு வாங்கணும். நாங்க எப்படி சம்பளம் பற்றாக்குறையா ஊழியர்களை எந்த வகையில் எடுக்கலாம் அதெல்லாம் நாங்க கொண்டு வந்தாலே ஊக்கத்தொகையா மாதிரி
ஏதாவது கொடுத்து அது ஒன்றாக வந்து அவர்களை உள்வாங்கலாமா அந்த சிஸ்டத்தை கொண்டு வருவோம். நாங்கள் நெடுக ஆரணி பெற்றாக்குறை வினத்துதான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாங்கள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இல்லை 4 வருஷம் கழிச்சு என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இதே தான் சொல்லுவோம் மக்களுக்கு வள பெற்றாக்குறை ஆக்கள் இல்லை, நீங்க என்ன போய் கிழிச்சியல் இருப்பாங்க மக்கள். அப்ப இதுக்கு பேசாம போகாமலே இருந்திருக்கலாம்னு சொல்லுவாங்க. அதனால அதுக்கான தீர்மானம் எங்களுக்கு முதல் என்ன பிரச்சனை இருக்கு, இப்ப ஆரணி பெற்றாக்குறை அதுக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வாங்க. ஊக்கத்தொகை மாதிரி கொடுக்குறதா இல்லாட்டி ஒரு இன்சென்டிவ் மாதிரி ஏதாவது ஒரு திட்டங்களை கொண்டு வந்து இந்த சபைக்குள்ளாத அனுமதி வழங்கி நல்லா வேலை செய்யறாங்களா, அதுக்குள்ள அவங்க நிற்பாங்களே நிக்கிறாங்க இல்ல என்றது நாங்கள் ஒரு குழு போட்டு என்றாலும் ஒரு விசாரணையிலாவது கொண்டு வந்து அதை செயல்படும். இப்படியே சொல்லி கொண்டிருந்தா நிக்கிறவனை வச்சுதான் வேலை செய்யலாம், நிக்கிறவனை வச்சு வேலை செய்யலாம், ஒன்றும் செய்யலாது. இதே இதுல கலைக்கிறவன் நான் தெரிஞ்சாலே நிக்கிறவன் டிமாண்டா போயிடுவேன். இப்ப நான் சொல்ல போனேன், இப்ப ஆக்கள் இல்லையா இன்னைக்கு 3 வாங்க பிரார்த்தனை இருக்குது. அதுக்கு மாதிரி கொண்டு போறோம். 1000 வருஷத்துக்கு மேற்பட்ட வாகனங்கள் இங்க இருக்கிறது. அந்த வாகனத்துக்கு காய்ச்சல் நீங்க கவனத்தை கொள்ள வேணும். சரியா? நீங்க எல்லாரும் செலவினங்கள் எடுத்து பாருங்க. ஒவ்வொரு சபையில எம்பி வரைக்கும் செலவினங்கள் எடுத்து பாருங்க. செலவினங்கள் எடுத்து பாருங்க. வாகனத்துக்கு தான் செலவினா. சரியா? வாகனங்கள் பழுதா சொல்ல முடியாது. வாகனங்கள் பண்ணோட புதுசா வாகனம் நடக்க செய்யும். சும்மா நான் சொல்ற விஷயம் வச்சிருக்கிறேன். ஆனா அதுக்கு சொன்ன விஷயம் சொல்லியிருந்தேன். நான் அது நல்ல விஷயம், நான் அதை வரவேற்கிறேன். உபயோகிக்கத்தான் நாங்கள் இதெல்லாம் வித்திய வருமானத்தை பெற்றுக் கொள்வதற்கான காரணம் வந்து எங்களுக்கு இந்த பிரதேச சபையில் அழகாக வச்சிருப்பது. நாங்கள் அப்ப அந்த அழகாக வச்சிருக்க விடையாது நாங்கள் முன்மாதிரியா எடுத்துக்கொண்டு அதுக்கான உரிய பற்றாக்குறையை நாங்கள் இதுல இருந்து நாங்கள் நிவர்த்தி செய்வோம். அதுக்கான தீர்மானங்கள் நீங்கள் எடுங்க தயார் செய்யுங்க. நாங்கள் இப்படி சொல்லிக்கொண்டு பயணிக்கலான்றதான் நான் இந்த இடத்துல சொல்ல வரவேன். அதுக்கான தீர்மானம் லேபர் பற்றாக்குறை அதுல லேபர் ஏன் போறாருன்னு சொன்னா நீங்க உண்மையா ஒரு 28 உறுப்பினருக்குள்ள பங்கு இருக்காங்க. நீங்க உண்மையா தொழிலாளியோட அவங்களோட வேலை தெரியும். இங்க இருந்து சூப்பர்வைசரோட அணுகுமுறை 100 வீதமா அதுக்கும் பின்னாடி ஒரு வேலையை படிச்சு அவங்களோட உரிமையை பாதிச்சு சொல்லி இங்க மேலிடங்கள் பாதிச்சு எடுத்து அதுக்கு அவங்களுக்கு ஒரு அவங்க குரல்ல கூட செய்யலாம். அப்ப என்ன நீங்க வேலை நிற்பாங்க சொல்லுங்க, என்ன நிற்பாங்க நீங்க உங்களுக்கு பாக்குறீங்க. சும்மா லைட்டா ரோட்டத்தான் சொல்லி குப்பையை அகற்று போவாங்க கேட்கறது இல்லை. இந்த குப்பை அகற்றாமக்குரிய காரணம் என்னன்னு சொன்னா அதை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒன்று நீங்க செய்யும். அதை விட்டுட்டு கவிதான இல்லைன்னு சொன்னா நாங்க உண்டே இருந்து வரதெல்லாம் பெரிய சொல்ல அதை விட செய்யலாம் ஹலோ நீ உங்களோட பேச்சு தெரியும். நீ என்ன விரக்தியில பேசுவீர்கள் என்று எனக்கு தெரியும். ஏதோ என்னமோ சும்மா எடுக்க சிரமங்களை யோசிச்சு கதைக்கிறதால் ஒரு உறுப்பினருக்கு அழகும் கௌரவம். சரியா? சும்மா நின்று கொண்டு வெறுமனே ஒரு தபிசாரம் இருக்கிற ஒரு வெறுப்புக்காக அதை நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறதுல நீங்க பிரச்சனை இல்லை. ஆனால் வேலைகள் நடக்கிறது. அது முந்தியோ பிந்தியோ நடக்குது. அவ்வளவுதான். எந்த காலத்துக்கு ஒரு விஷயம் சொல்லப்பட்டால் அதுக்கு மாற்று வழியை தேடி கண்டுபிடித்து நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். சும்மா வழி கொடுக்கிறது அந்த நேரம் நான் உங்களுக்கு கொடுத்தை காட்டி கொண்டு தெரியுமா? விஷயம்